அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதுமாதிரி ஒரு +2 முடிக்கிற மாணவர் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி வீடியோஸ் கொடுக்குறோம். ப்ளஸ் வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸை, அதுவும் ஒரு கவுன்சிலிங் ஆரம்பிச்சுன்னா அதோட கவுன்சிலிங்கோட A to Z ப்ராசஸ் கொடுத்துட்டு வரோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா விஐடியோட கவுன்சிலிங் போயிட்டுருக்கு. ஸோ விஐடியோட கவுன்சிலிங் பார்த்திங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு ரவுண்டு முடிஞ்சிருச்சு, செகண்ட் ரவுண்டு முடிஞ்சிருச்சுங்க. இப்போ இந்த 2 ரவுண்ட்லேயுமே என்ன ஒரு விஷயம் நடந்துச்சு, என்ன ஒரு பெரிய மிஸ்டேக் ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் பண்ணாங்க, அதனால அவங்க எப்படி அஃபெக்ட் ஆனாங்க, இதுதான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய விஐடியோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம், விஐடி EEE எக்ஸாம் எழுதி அதோட ரேங்கிங் பேஸ் பண்ணி கவுன்சிலிங் போயிட்டுருக்கு. இப்போ விஐடியோட ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கும் முடிஞ்சிருச்சு, செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கும் முடிஞ்சிருச்சு. இதில் பேரண்ட்ஸ்னு சொல்ல முடியாது, ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் பேரண்ட்ஸ் 2 பேருமே சேர்ந்த பண்ணின ஒரு சின்ன மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங்கிற ஒரு விஷயம் தாங்க. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங்கில் பெரும்பான்மையான மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அங்கே விஐடிங்கிறது பார்த்தீங்கன்னா வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கோர் இருக்குது, கம்ப்யூட்டர் ஓரியன்டான கோர்சஸும் இருக்குதுங்க, எலக்ட்ரானிக்ஸ் ஓரியன்டான கோர்சஸ் இருக்குது, எலக்ட்ரிக்கல். அதுபோக நிறைய பேர் சில டிபார்ட்மெண்ட்ஸ் யோசிக்கிறது இல்லை. சிவில், கெமிக்கல், மெக்கானிக்கலில் வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் பிரான்ச்சஸ் வச்சுருக்காங்க, பயோடெக்னாலஜி இருக்குது, ஃபேஷன் டெக்னாலஜி இருக்குது. இது எல்லா படிப்புகளுக்கும் சேர்ந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் தான் இப்போ நடக்குது. ஆனால் இப்போ என்ன பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாருமே ஒரு விஷயம் நினச்சிக்கிறது, விஐடிங்கிற கல்லூரி பார்த்திங்கன்னா வெறும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்சஸ் மட்டுமே ப்ரொவைட் பண்ணுற கல்லூரி. அப்போ நம்ம சாய்ஸ் ஃபில்லிங்கில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும்தான் போட்டிருக்காங்க. அதுலேயும் பர்டிகுலராக சில விஷயங்கள்லாம் என்ன நினச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ரவுண்டு கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண நிறைய பேர் நான் படித்தா வெள்ளூர் கேம்பஸில் மட்டும்தான் படிப்பேன். ஸோ வெள்ளூர் கேம்பஸில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கோர் டிபார்ட்மெண்ட்டை மட்டுமே சாய்ஸ் ஃபில்லிங்கில் போட்டு வச்சுருந்தாங்க. நாங்கள் அப்பயும் திரும்ப கூப்பிட்டு சொல்கிறோம், அந்த பேரண்ட்டை என்கிட்ட சஜஷன் கேட்டப்ப, இல்லை சார் நான் மற்ற கோர்சஸையும் ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க சொல்கிறாங்க, இல்லை சார் நான் பர்டிகுலராக கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மட்டும்தான் எனக்கு வேணும், என் பையன் படித்தா இங்கே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிக்கட்டும், அப்படி இல்லை நான் வேறு கல்லூரியில் சேர்த்துக்கிறேன், வேறு ஏதாவது ஒரு கல்லூரியில் போய் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் சேர்த்துக்கிறேன்னு சொன்னாங்க. அப்பயுமே திரும்ப சொல்கிறோம், அவங்க கேட்கல. அப்போ என்ன சொன்னோன்னா, ஒரு சின்ன ஐடியா அவங்களுக்கு கொடுத்தேன். சரி சார், நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மட்டும்தான் படிக்க விரும்பணுங்கிறீங்க, அப்போ ஃபீ கேட்டகரி 1 5 வரைக்கும் ஃபில் பண்ணுங்கன்னு கேட்டால் அதுவுமே அவர் கேட்கல. எனக்கு ஃபீ கேட்டகரி 1 or 2, இந்த 1, 2 இந்த 2ல் கிடைச்சா மட்டும் தான் நான் எடுப்பேன், இல்லைனா எடுக்கவே மாட்டேன்னு சொன்னார். கவுன்சிலிங் ஃபீ 6000 ரூபாய் பே பண்ணியிருந்தாருங்க. பட் அந்த ஃபீ கேட்டகரி 1, 2ல் அவர் ரேங்க்குக்கு கிடைக்கல. சரிங்களா? ஏன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட் ரவுண்டோட டீட்டெயில்டு அனாலிசிஸ் வீடியோ பார்த்துருக்கோம், உங்களுக்கு தெரியும். விஐடியோட கிட்டத்தட்ட கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் ஃபீ கேட்டகரி அப் டு 3 வரைக்கும் முடிஞ்சு 4th முக்கால்வாசி சீட்டு ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே முடிஞ்சிருச்சு. அப்போ வெறும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மட்டும் போட்டால் சீட்டு கிடைக்காது, முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், இந்த கவுன்சிலிங்கில் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. விஐடி கவுன்சிலிங்கில் இந்த விஐடி கவுன்சிலிங்கிறது பார்த்திங்கன்னா வெறும் வெள்ளூருக்கு மட்டும் நடக்கலை. ஏன்னா எல்லாருமே அதுதான் ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெள்ளூருக்கு மட்டும்தான் ஃபில் பண்ணுவேன், வெள்ளூரில் இருக்கக்கூடிய கோர்சஸ் மட்டும்தான் ஃபில் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கவுன்சிலிங்கிறது ஃபஸ்ட் ரவுண்ட்லேருந்தே 4 கேம்பஸ்க்குமே எனேபிள் ஆயிடுச்சு. அதாவது வெள்ளூர் கேம்பஸ்க்கு எனேபிள் ஆயிடுச்சு, சென்னை கேம்பஸ் எனேபிள் ஆயிடுச்சு, ஆந்திர பிரதேஷ் கேம்பஸ் மற்றும் போபால். இப்போ ஃபஸ்ட் ரவுண்டில் போபாலில் சீட் எடுக்கிறவங்களும் இருக்காங்க, ஆந்திர பிரதேசில் சீட் எடுக்கிறவங்களும் இருக்காங்க. பட் தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி வெள்ளூர் கேம்பஸ், எனக்கு சென்னை கேம்பஸே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளூர் கேம்பஸை மட்டுமே எல்லாம் ஃபில் பண்ணி வச்சாங்க. அப்போ அதில் ஒரு சின்ன விஷயம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வெள்ளூர் கேம்பஸில் மட்டும்தான் படிப்பேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சென்னை கேம்பஸில் ஃபீ கேட்டகரி 1 or 2ல் சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருந்துச்சு. பட் அவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் வெள்ளூர் கேம்பஸில் மட்டும் படிப்பேன்னு சொல்லிட்டு 5th ஃபீ கேட்டகரியில் சீட் எடுத்து வச்சாங்க. ஸோ இது 2வது மிஸ்டேக். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பியூர்லி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர் மட்டும் தான் படிப்பேன்னு நினைக்கிறது முதல் தப்பு. 2வது விஷயம், நான் பர்டிகுலராக அந்த கேம்பஸில் மட்டும் தான் படிப்பேன் அப்படிங்கிறது 2வது தப்பு. 3வது விஷயமும் ஒன்று பண்ணாங்க. என்ன பார்த்தீங்கன்னா, சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறப்ப பெரும்பான்மையான பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் ஓகே எனக்கு வெள்ளூர் கிடைச்சாலும் ஓகே, சென்னை கிடைச்சாலும் ஓகேன்னு நினச்சவங்க செகண்ட் ரவுண்டில் வரப்போ என்ன ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாங்கன்னா, பியூர்லி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், கோர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் ஓரியன்டான கோர்சஸ் மட்டும்தான் நான் ஃபில் பண்ணுவேன். நான் அப்பயும் அவங்ககிட்ட சொல்கிறேன், சார் இசிஇ ஃபில் பண்ணுங்கள். இசிஇயில் பார்த்தீங்கன்னா இசிஇ இருந்துச்சு, வெள்ளூர் பிரான்ச்சில் இசி பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இருந்துச்சு, இசிஇ விஎல்எஸ்ஐ டிசைன் டெக்னாலஜி இருந்துச்சு. அதேமாதிரி சென்னை கேம்பஸில் இசிஇ இருக்குது, இசிஇயோட விஎல்எஸ்ஐ டிசைன் டெக்னாலஜி இருக்குதுன்னு கேட்டால், இல்லை நான் இசிலாம் படிக்க மாட்டேன், என் பையன் படிக்க மாட்டேங்கிறாரு, ஒன்லி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இல்லைனா கம்ப்யூட்டர் ஓரியன்டான என்ன வகையான கோர்சஸ் கிடைச்சாலும் படிப்பேன்
அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் பர்டிகுலர் அந்த பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்லாம் அவங்க எடுக்கலைங்க. பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், ஹெல்த் சயின்ஸ், டெக்னாலஜிலாம் விட்டுட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓரியன்டான கோர்சஸ் மட்டும்தான் போட்டாங்க. அதில் வந்து ஓரளவுக்கு நான் எந்த ஃபீ கேட்டகரியில் வேணாலும் படிக்க வச்சுக்கிறேன்னு சொன்னவங்களுக்கு சீட்டு கிடச்சிருச்சு. அப்போ வந்து 1 and 2 மட்டும் தான் படிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ன ரேங்கிங்னு பார்த்தீங்கன்னா ஒரு 37,000 ப்ளஸ் ரேங்கிங். ஏன்னா நம்ம வந்து பர்டிகுலர் ரேங்கை வந்து சொல்ல விரும்பலை, பேரண்ட்ஸ் கஷ்டப்படுவாங்க. ஸோ 37,000 ப்ளஸ் ரேங்கிங்கில் இருக்கவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூர்லி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓரியன்டட் கோர்சஸ் மட்டும்தான், அது வெள்ளூர் கேம்பஸில் மட்டும்தான் எடுப்பேன்னு நின்று சீட்டு கிடைக்கலைங்க. சீட் அலோகேட் ஆகலை. ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நான் கண்டினியூஸாக கொடுக்குற வீடியோஸில் வந்து என்னென்ன ரேங்குக்கு என்னென்ன கேட்டகரி என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் என்ன கேம்பஸில் சீட்டு கிடைக்குங்கிற தகவல்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் சீட்டு கிடைக்காம நிறைய பேத்துக்கு வந்து சீட்டு அலோகேட் ஆகாமையும் இந்த கவுன்சிலிங்கில் இருக்குது. ஸோ அந்த மிஸ்டேக்ஸ் அடுத்தடுத்த ரவுண்டில் வர்றவங்களுக்கும் வரும். ஸோ எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மட்டும்தான் படிப்பேன் அப்படின்லாம் நிற்க வேண்டாங்க, சரிங்களாங்க. என்ன கோர்சஸ் கிடைச்சாலும் ஒரு டாப் மோஸ்ட் கல்லூரியில் கோர்சஸ் கிடைச்சா நீங்கள் தாராளமாக எடுங்க. காரணம் என்னென்னு சொல்கிற பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த தகவலுங்கிறது வெறும் விஐடி கவுன்சிலிங்காக மட்டும் சொல்ல வரலைங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அமிர்தா கவுன்சிலிங் இருக்குது, பேரலாக ஜோஸா போகும். ஜூன் 15க்கு மேலே சாஸ்திரா கவுன்சிலிங் வரும், ஃபைனலாக டிஎன்ஏ கவுன்சிலிங் வரும். இப்போ இந்த 4 கவுன்சிலிங்லையுமே கலந்துக்கூடிய மாணவர்கள் நம்மகிட்ட இருக்கிறாங்க, அவங்களோட பெற்றோர்களும் நம்மகிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சார் என் பையன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மட்டும்தான் படிப்பேன் அப்படிங்கிறான். இப்போ அதுவும் பர்டிகுலராக ஜோஸா கவுன்சிலிங்லாம் என்ன இப்போ பேசி வச்சுருக்காங்கன்னா, பேரண்ட்ஸ் என்கிட்ட இது வரைக்கும் பேசினவங்க எல்லாமே சார் அதாவது என்ஐடியிலே சீட்டு கிடைச்சாலும் என்ஐடியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கிடைச்சா மட்டும்தான் பையன் படிப்பேங்கிறான், என்ஐடியில் வந்து ஒரு இசிஇஓ ட்ரிபிள்இஓ கிடைச்சா படிக்க மாட்டேன்னு சொல்கிறான் அப்படின்னு சொன்னால் நான் அவங்களுக்கு கண்டிப்பாக இப்போயே உறுதியாக சொல்கிறேன், சீட்டு கிடைக்காது. அந்த என்ஐடிலேயும் இப்போ சில பேர் பர்டிகுலராக என்ன சொல்கிறாங்கன்னா, என்ஐடி திருச்சி இல்லைன்னா IIIT டிஎம் காஞ்சிபுரத்தில் சீட்டு கிடைச்சா மட்டும்தான் எடுப்பேன், இல்லைன்னா மற்ற காலேஜஸ்லாம் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், அதாவது என்ன படிக்கணுங்கிற சாய்ஸஸை வந்து உங்கள் பசங்களுக்கோ பொண்ணுங்களுக்கோ கொடுங்க. பட் என்னென்னா ஃபைனல் டெசிஷன் எடுக்கிறப்ப எல்லாருமே சேர்ந்து எடுங்க. டைரெக்டாக பசங்க பொண்ணுங்கிட்ட மட்டும் விட வேண்டாம், இல்லைன்னா டைரெக்டாக பேரண்ட்ஸ் மட்டும் முடிவு எடுக்க வேண்டாம். ஒரு முடிவு எடுக்கிறீங்க, அதை வந்து நீங்கள் ஃபேமிலியாக உட்காந்து எடுங்க. யாருக்கிட்டையும் வெளியே ஆளுகிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க மட்டும் டிசைட் பண்ணி முடிவு பண்ணுங்கள். அதேமாதிரி ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் படிக்கிறது ஒன்று தான், கம்ப்யூட்டர் ஓரியன்டான கோர்சஸ் படிக்கிறது ஒன்று தான். ரெண்டாவது விஷயம், இசிஇயுமே படிக்கலாங்க தாராளமாக. ஏன்னா இசிஇவே இப்போ படிக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இன்னும் மற்ற பிரான்ச்சஸ் பற்றிலாம் என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியல. ஸோ இசிஇ படிக்கலாம். இசிஇயில் VLSI டிசைன் டெக்னாலஜிங்கிறது பர்டிகுலர் ஸ்பெஷலைசேஷன் படித்தா ஐடி கம்பெனியில் கிடைக்கிற ஜாபை தாண்டி அந்த சேலரியை தாண்டி அதிகப்படியான சேலரி வந்து இசிஇ VLSI டிசைன் டெக்னாலஜி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்குது. கொஞ்சம் லிமிட்டெட் ஜாப் தான், பட் வந்து நிறைய சேலரிஸ்லாம் இருக்குது. பட் ஏன் வந்து அந்த கோர்ஸ் எல்லாம் சூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ அடுத்தடுத்த ரவுண்ட்ஸில் வரக்கூடிய மாணவர்கள் இந்த நான் மேற்கு சொன்ன இந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணாமல் நீங்கள் வந்து என்ன டிபார்ட்மெண்ட் கிடைச்சாலும் ஓகே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் நினைக்கிற கேம்பஸில் கண்டிப்பாக only for an VIT counseling for the upcoming counselings also. இதே தான் ஜோஸாவுக்கு இது பொருந்தும், டிஎன்ஏக்கும் பொருந்தும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள், சரிங்களா. கண்டிப்பாக உங்களுக்கான நீங்கள் நினச்ச கல்லூரிகளில் சீட்டு கிடைக்கிறதுக்கு என்னுடைய சார்பாக வாழ்த்துக்கிறேன். மிகவும் நன்றி.